அப்பா லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சது. எப்படியும் ஒரு 500 மார்க்ஸ் மேலேயாவது வாங்கிடணும்ப்பா. அம்மா வாமா புத்தே, எப்படா எழுதுன எக்ஸாமு? நல்லா எழுதுனியா? லாஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதுனியா? சரி, நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வா, நான் ஸ்நாக்ஸ் தரேன். நல்லா எழுதுனல்ல? அதான் எழுதணுமா? அது தாண்டா கண்ணு கேட்குறேன். சரி, நீ போயிட்டு வா. முத்தே, ஏய் முத்தே, முத்தமிழே, அம்மா என்னம்மா? ஏய் எழுந்துருமா, மணியாவது பாரு, எழுந்துரு. ஏய் இன்னைக்கு ரிசல்ட் ரெடி. ஆமாம்மா. ஆமாம்மா. இல்லம்மா, என்ன ஞாபகம் இல்லை? அண்ணன் கிட்ட சொல்லி கொஞ்சம் நெட் சென்டர் உன் ரிசல்ட் நீ தாண்டி போய் பார்க்கணும். இப்ப எப்படிமா போறது? அண்ணன் கிட்ட சொல்லுமா. திவா, திவாகா, ஏய் நீ தாண்டி போகணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? போறது நீ தான் போகணும்டா. எழுந்து போ. மார்க்கை பார்க்கணும் கொஞ்சம் கூட உனக்கு எண்ணமே இல்லைல்ல. எழுந்துரு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு கிளம்பு. திவா, திவா, சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு இன்னைக்கு ரிசல்ட்டுடா. ஐயோ மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா? சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. வந்து சரி எங்கே வச்சேன்? சரி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாப்பா. என்ன இருக்குன்னு தெரியல. அண்ணன் அப்பா போன் பண்றேன். பா இன்னைக்கு ரிசல்ட்டாமா? ஆமாப்பா, இன்னைக்கு தான்ப்பா ரிசல்ட். நல்லா எழுதுகிறல? இல்லப்பா, நல்லா தான்ப்பா எழுதிருக்கேன். மார்க் ஏருக்கு அதிகமாக வரல, அதுக்கப்புறம் கொண்டுருவோம், பார்த்துப்போம். நல்ல மார்க் வரும்பா. சரிம்மா, ரிசல்ட் வந்துட்டோன்னே கால் பண்ணு. அம்மா வாப்பா திவாகர். என்னாச்சுடா பாப்பா? மார்க் எவ்வளோ மார்க்குடா? பாஸ் தானே? பாப்பா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டாம்மா. என்னது? ஏய் என்னடி நல்லா படிப்புன்னு சொன்னேன், நல்லா எழுதிருக்கேன்னு சொன்னேன். ஏய் உண்மையாக ஃபெயில் தான். என்ன திவாகர் உண்மையாக ஃபெயில் சொல்லுப்பா. ஃபெயில் தான். ஏய் என்னடி போன நம்பணும்டி. ஏன்டி 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 ஃபெயில் சொல்ற? அடிக்க. ஐயோ கடவுளே. ஏய் ஏய் கதவு சாத்திங்கனாடா அவ? சரி விடுங்க. படம் பார்த்தியா இல்லையா? கமேஷ், கமேஷ், கொஞ்சம் மேலே வாங்கடா. தங்கச்சி கதவை முடிஞ்சு திறக்க மாட்டேன், சீக்கிரம் வாங்கடா. என்னடாச்சு? போடு போ போ போ. என்னாச்சு தேவகரா? என்னாச்சு? டேய் டேய் வாங்கடா, பாப்பா கதவை திறக்க மாட்டேன். ஏமா அப்படி பண்ண? ஏமா ஒரு சப்ஜெக்ட பேரு அந்த ஊரு விடுதாமா? ஏமா எதுவும் கேட்காமலே விட்டுருக்கலாமா? முத்தமிழ், என்னாச்சு? இப்படி பண்ணிட்டியாமா? முத்தமிழ், முத்தமிழ், அம்மா என்னாச்சுமா? என்னம்மா சொல்றீங்க? அவ நல்ல மார்க்கு தானே எடுத்திருக்கா. எங்க கிளாஸ்ல அவ தான் 4th மார்க். முத்தமிழ், அண்ணா பாஸ்னா அவன் 4th மார்க் எடுத்திருக்கானா கிளாஸ்ல. முத்தமிழ், முத்தமிழ் பாருடி என்ன. முத்தமிழ், முத்தமிழ் ஏன்டி இப்படி பண்ண? அண்ணா அவன் நல்ல மார்க்கு தானா எடுத்திருக்கா. ஏன்டி இப்படி பண்ணு? முத்தமிழ், அண்ணாவை கிளாஸ்ல 4th மார்க்குண்ணா. முத்தமிழ்
பிரிண்டிங் மிஸ்டேக்னால அப்படி வந்திருக்கு பாருங்கண்ணா அவ மார்க்கு. முத்தமிழ் ஏன்டி இப்படி பண்ண? பாப்பா பாஸ் பண்ணிருக்கா. ஏய், என்ன கத்துற நீ? ஒன்றும் இல்லைம்மா. சரி, இன்னைக்கு ரிசல்ட் என்னன்னு போய் பாரு. அண்ணனை போய் பார்த்துட்டு வர சொல்லுமா. நீ தாண்டி போகணும். நான் எப்படிம்மா இப்போ போகிறது? அண்ணனை போய் பார்க்க சொல்லுமா. திவா, திவா, ஏய் பாப்பாக்கு ரிசல்ட்டா. இவன் நானக்கா படுத்து தூங்கிட்டு இருக்காம்மா, நேரம் போய் பார்த்துட்டு வாப்பா. நீ எழுந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிடு. எழுந்துரு, குளிச்சுட்டு வா போ. அண்ணா அண்ணா என்ன மார்க்ண்ணா சொல்லுங்க. சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் எடுத்துட்டா? பாப்பா ஃபெயில். இல்லம்மா நான் நல்லா தான் எழுதுறேன். என்னன்னா சொல்றேன், நல்லா பாத்தீங்களா? ஏய் என்னம்மா? இல்லம்மா நான் நல்லா தான் எழுதுனேன். ஏய் என்ன பாத்து நீ நல்லா பாத்து எழுதுடா. நான் முத்து இப்படி பண்ற நீ? நீ நல்லா எழுதுனேன்னு தானே நீ சொன்ன. நீ நான் நல்லா தானே எழுதுனேன். என்ன தானே நீ நல்லா எழுதுனா? நல்லா எழுதுன, நல்லா எழுதுனன்ற, நல்லா எழுதுனன்ற. நல்லா தான் எழுதுனேன். ஏற்கனவே அப்பா அப்படி திட்டாரு. இனிமேலும் உயிரோட இருக்கவே கூடாது. ஒருவேளை நம்ம கனவுல வந்த மாதிரி இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருந்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னன்னு தெரியலையே, போய் பார்க்கலாம். கதவு தரடா. என்னம்மா? கதவு போய் சாத்திட்டாங்க. இல்ல பாப்பா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு அம்மா அடிச்சிட்டாங்க. உள்ள போய் காசு திறக்க மாட்டா. முத்து முத்து முத்தே, கதை தரமா? முத்து என்ன காசு திறக்க மாட்டா? இவே பண்ண மாட்டான் அது மாதிரி. அவ தமிழே கதை தரமா? என்னம்மா ஜேமா காசு சாத்திட்ட? ஏமா இந்த தடவை ஃபெயில்லாம் பரவாயில்லம்மா, அடுத்த அட்டோண்ட பாத்துக்கலாம். உனக்கு தான் என்ன பண்ணுவோம் நாங்க? இல்ல நான் நல்லா தானே நான் எழுதுனேன். பரவாயில்ல, நீ வெளியில வா. இல்லம்மா நான் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் நீ நல்லா எழுதிருப்ப, நல்ல மார்க் வரும். நீ உட்காரு. வா, என்ன செய்யக்கூடாதுவா? அதுவும் போய் பட்டுன்னு சாத்திட்டு நான் நல்லா தானே எழுதுனேன். நல்லா எழுதிருக்க, எனக்கு தெரியும். நீ ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல. ஏய் இப்ப இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுத போறேன். படிப்பு முக்கியம் தான், உயிரை விட ஒன்றும் படிப்பு முக்கியம் இல்ல. எத்தனை பேர் படிக்காதவங்க வந்து பெரிய ஆளா இருக்காங்க பாத்துருக்கல. நீ படிக்கலாம் கூட வாழ முடியல, அதுக்கு கதவு சாத்திட்டு இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பயப்படாத. யார் சொன்னது அப்படின்னு? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படி வந்திருக்கும். ஐயோ அக்கா அவதான் கிளாஸ்லயே நல்ல மார்க் எடுத்திருக்கா. நல்ல வேலை, கொஞ்ச நேரம் அப்படியே பயன்படுத்துறா தெரியுமா? காசு சாதி உள்ள போயிட்டா. ஏன் இப்பதான் பண்ண? நல்லா யோசனை பத்தி ஏதாவது பண்ணிருந்தா இவ்வளவு நான் சொன்னேன் நல்லா எழுதுனது. அவன் நல்லா மார்க் எடுத்திருக்கா. இல்ல பாரு, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒரு உயிரை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் நடக்குதுங்க. அதாவது படிப்புன்றது முக்கியம்தான், ஆனால் நம்ம உயிரை விட படிப்பு ஒன்றும் முக்கியம் கிடையாதுங்க. உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து உயிரை மாய்ச்சிக்கிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயத்த நினச்சி அப்பா அம்மா வந்து காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும். ஏங்க என்னென்னமோ சாதிக்கிறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் 7வது ஃபெயிலு. இன்னைக்கு எங்கள் ஏரியாலே அவன் கோடீஸ்வரன் தெரியுமா? அந்த அளவுக்கு அவன் தொழில் பண்ணி முன்னேறி இருக்கிறான். அதாவது படிப்புன்றது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உயிரை என்னைக்குமே நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட உரிமையே கிடையாது. தயவு செஞ்சு யாராச்சும் வந்து இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டோம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவை என்னோட விட்டுடுங்க. நீங்கள் ஒரு அப்பா அம்மா ஆனாதான் அதோட வழி உங்களுக்கு புரியும்.
தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி போன வாரம் கூட இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். எனக்காக என் டீம்ல இருக்க எல்லாரும் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கௌரி அக்கா சொல்லுங்கக்கா நீங்க. ஒரு மார்க்கு 2 மார்க்கு விடுபட்டுச்சுன்றதுனால பிள்ளைங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டா, என்ன ஒரு பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்கள இந்த மாதிரி பறி கொடுக்கறதுக்காக நாங்கள் வளர்க்குறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதலாம். கவர்மெண்ட்டில் வந்து படிக்கிற பசங்க அத்தனை பேரும் சரி, மற்றபடி எது படித்தாலும் சரி, ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்றது கிடையாது. அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணலாம். நிறைய ஃபெயில் ஆனவங்க நிறைய மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்க முடியும். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலுன்றதுனால நம்ம லைஃபே முடிஞ்சிச்சுன்றது முட்டாள்தனமான ஒரு முடிவு. இந்த மாதிரி கோழைத்தனமான முயற்சி எடுக்கக்கூடாது.